திருமலை திருப்பதி என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் ஸ்ரீ வேங்கடேசப் பெருமாள். ஆனால் அந்த தலத்தின் இன்னொரு தெய்வீக ரகசியம் பத்மாவதி தாயார். திருமலைவாசியின் அருள் முழுமையடைவது பத்மாவதி தாயாரின் திருமணத்தினால்தான் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆனால் இந்த தெய்வீக தாயார் யார்? அவருக்கும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் திருமணம் எப்படி நடந்தது? இந்த அற்புதமான காதல் கலந்த தெய்வீக வரலாற்றை இப்போது விரிவாக காண்போம். திருமலை திருப்பதி என்றாலே நம் நினைவுக்கு வரும் ஸ்ரீ வேங்கடேச பெருமாள். ஆனால் அந்த தலத்தின் இன்னொரு உயரிய தெய்வம் ஸ்ரீ பத்மாவதி தாயார். திருமலைவாசியின் அருள் முழுமையடைவது பத்மாவதி தாயாரின் திருமணத்தினால்தான் என்று பக்தர்கள் நம்பிக்கை. ஆனால் இந்த தெய்வத் தாயார் எப்படி பிறந்தார்? அவருக்கும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் திருமணம் எப்படி நடந்தது? இந்த அற்புதமான காதல் கலந்த தெய்வீக வரலாற்றை இப்போது விரிவாக காண்போம். பத்மாவதி தாயாரின் அதிசய பிறப்பு. முன்னொரு காலத்தில் நாராயணபுரம் என்ற நாட்டை ஆட்சி செய்தார் ஆகாசராஜன் என்ற மன்னன். அவன் தான்தேவி என்ற பத்தினியை மணந்து பல ஆண்டுகளானாலும் அவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கவில்லை. இதனால் மனம் வருந்திய மன்னன் குழந்தை வரம் வேண்டி பத்மசரோவரத்தில் யாகம் செய்தான். யாகம் முடிந்தபோது அந்த யாகக் குண்டத்திலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது. அந்த தாமரையின் நடுவில் ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தையை பத்மாவதி என்று பெயரிட்டனர். தாமரையில் பிறந்ததால் அவள் லக்ஷ்மியின் அம்சம் என கருதப்பட்டது. காலம் கடந்து சென்றது. பத்மாவதி அழகிலும் குணத்திலும் கருணையிலும் ஒளிர்ந்தாள். ஒருநாள் நாரத முனிவர் அந்த நாட்டிற்கு வந்தார். அவர் மன்னனிடம் கூறினார், உங்கள் மகள் நாராயணமூர்த்தியே மணக்கப் போகிறார். அவளும் அவரும் இந்த பூமியில் தெய்வீக லீலை நடத்தவே பிறந்தவர்கள். இந்த வார்த்தைகள் மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஸ்ரீனிவாசர் மனிதாவதாரம். அதே நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவி பிரிவால் மனம் வருந்தி ஸ்ரீனிவாசன் என்ற மனித வடிவில் அவதரித்திருந்தார். அவர் திருமலையில் வனம் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் வேட்டையாடச் சென்ற பத்மாவதி வனத்தில் ஸ்ரீனிவாசரை பார்த்தாள். அவரைக் கண்ட அந்த நொடியே இருவரின் இதயங்களும் ஒருவரையொருவர் தேடத் தொடங்கின. ததிசய காதல் மலர்ந்த தருணம். பத்மாவதி, நான் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்று துணிவுடன் கூறினாள். ஸ்ரீனிவாசரும் அவளை மனதார ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தம் தெய்வீக அடையாளத்தை மறைத்தே இருந்தார். திருமண ஏற்பாடுகள். ஆகாசராஜன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். ஆனால் திருமண செலவுக்கு பெரும் செல்வம் தேவைப்பட்டது. அப்போது ஸ்ரீனிவாசர் குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார். அந்த கடனை இன்று வரை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள் என்பது ஐதீகம். ஸ்ரீனிவாசர் பத்மாவதி கல்யாணம். மிக விமரிசமாக தேவர்களும் முனிவர்களும் கூடிய நிலையில் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயார் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்துடன் திருமலையின் அருள் முழுமை பெற்றது. முடிவுரை. பத்மாவதி தாயாரின் இந்த தெய்வீக காதல் கதை வெறும் புராண நிகழ்வல்ல. அது பக்தி, நம்பிக்கை, தெய்வ அருள் என்ற மூன்றின் அழகிய வெளிப்பாடு. திருமலை திருப்பதியில் நடப்பது ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாண மகோத்சவம். இந்த தெய்வீக வரலாற்றின் உயிருள்ள சாட்சி. இந்த கதையை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் பத்மாவதி தாயாரின் அருள் என்றும் துணையாக இருக்கட்டும்.